வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு மறு ஆய்வு வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று காலை தீர்ப்பு. அமைச்சர்கள் பதவி தப்புமா? தமிழக அரசியலில் பரபரப்பு. வங்கதேசத்தில் நொடிக்கு நொடி மாறும் அரசியல் காட்சிகள். பிரதமர் மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் விளக்கம். அதிகாரம் ஒடுக்குமுறை ஆயுதமாக பயன்படுத்தப்படும் போது வங்கதேச முடிவுதான் நேரும். ஆட்சியாளர்கள் தப்பி ஓடுவார்கள் அல்லது முடிவார்கள். காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் சிபில் கருத்து. நல்ல பொருளாதார வளர்ச்சி இருந்தால் வலிமையான ஜனநாயகம் இருக்கும் என்கிற நம்பிக்கையை வங்கதேசம் உடைத்திருக்கிறது. இந்தியாவை விட வளர்ந்த பொருளாதாரம் கொண்ட வங்கதேசத்தில் தான் ஜனநாயக உரிமைகள் கடுமையாக பறிக்கப்பட்டு இருக்கிறது. இந்தியாவில் என்ன நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் விமர்சனம். பங்களாதேஷில் மட்டுமல்ல, ஒவ்வொரு சர்வதிகாருக்கும் பாடம். ஷேக் ஹசீனா நிலைமையை சுட்டிக்காட்டி ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் பரூக் அப்துல்லா பேட்டி. பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு இங்கிலாந்து அடைக்கலம் தருவதில் சிக்கல். மேலும் சில நாட்கள் அவர் இந்தியாவில் தங்கியிருப்பார் என தகவல். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் கனிமொழி எம்பி திடீர் சந்திப்பு. தூத்துக்குடி விவசாயிகள் விவகாரம் தொடர்பாக விவாதித்ததாக பதிவு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 67.2 கோடி ரூபாய் லஞ்சம். அமலாக்கத்துறை அறிக்கையிலோ ஆதாரத்திலோ எந்த முரண்பாடும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறை தரப்பு வாதம். வழக்கு விசாரணை 12ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. யூடியூபர் சவுக் சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது தவறு. ஆட்கொணர்வு மனு விசாரணையில் நீதிபதிகள் கருத்து. தேதி குறிப்பிடாமல் வழக்கு ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பின் கூடுகிறது. 9ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். கலைஞர் குறித்து அவதூறு அவமரியாதை பேச்சு. நாம் தமிழர் சீமானை கண்டித்த தென் மும்பையில் போராட்டம். எடப்பாடி காவல் நிலைய வளாகத்தில் பெட்ரோல் குண்டுகள் வீசியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இதைவிட மோசமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட முடியாது. எடப்பாடி பழனிசாமி பதிவு. எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்காததால் கடன் வாங்கி கட்ட வேண்டிய சூழல். விரைவில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை. சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. தென்காசி சங்கரன் கோவில் கோமதி அம்பாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீர் ஆய்வு. ஓவியம் வரைந்த ஆசிரியருக்கு சால்வை. காலனி தொழிற்சாலை தோல் கழிவுகள் மற்றும் அட்டை பெட்டி தேக்கி வைக்கும் குடோனில் தீ விபத்து. ஆம்பூர் கிராமிய போலீசார் விசாரணை. புதுக்கோட்டை அருகே வெள்ளாள கொள்ளையில் சிதிலமடைந்த குண்டும் குழியுமான தார்ச்சாலை.
புதிதாக அமைத்து தருமாறு அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை. ஆலங்குடி அருகே மாஞ்சன் விடுதியில் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்தை சேவை. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கினார். கொல்கத்தா சதுரங்க குத்துச்சண்டை போட்டியில் வெண்கல பதக்கம். குத்துச்சண்டை வீரர் கார்த்திகேயனுக்கு ஊர் மக்கள் வரவேற்பு. இலங்கை கடற்படை மோதி கடலில் மூழ்கி மாயமான மீனவர் ராமச்சந்திரன் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. சென்னை ஐஐடிக்கு 228 கோடி நன்கொடை அளித்த முன்னாள் மாணவர் கிருஷ்ணா சிவகுல்லா 2 தொழிற்சாலைகள் நடத்தி ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுகிறார். போக்குவரத்து விதிமீறல் அபராத தொகை உயர்வு. 90% வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிந்து செல்வதால் விதிமீறல்கள் குறைந்தது. சென்னை போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் சுதாகர் தகவல். கடலூரில் தனியார் பேருந்தில் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர், சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஊழியர்கள், தேடிப்பிடித்து மன்னிப்பு கேட்க வைத்த வீடியோ வைரல். நெல்லை அருகே நாங்குநேரி பகுதியில் பொலிரோ காரில் 75 லட்சம் கள்ள நோட்டுகள், 4 பேரை கைது செய்த 3 அடைப்பு போலீசார் விசாரணை. வந்தே பாரத் ரயில் சென்னை காட்பாடி இயக்க சோதனை ஓட்டம், அதிகாரிகள் ஆய்வு. நெருப்புடன் விளையாடாதீர்கள், வக்ஃபு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும். பாஜக தலைவர் தமிமுன் அன்சாரி ஆவேசம். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக கேரள அரசுக்கு எதிராக கட்டுரைகள் எழுதுமாறு விஞ்ஞானிகளுக்கு நிர்பந்தம். மத்திய அரசு அரசியல் செய்வதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. தேசிய மகளிர் ஆணைய தலைவி பொறுப்பில் இருந்து ரேகா சர்மா ராஜினாமா. இன்றுடன் பதவிக்காலம் முடியும் நிலையில் நேற்று திடீர் முடிவு. சூளகிரி பகுதியில் கீரைகளின் விளைச்சல் அதிகரிப்பால் விலை குறைந்தது, விவசாயிகள் கவலை. டெல்லி தாஜ்மஹாலில் சிவ சடங்குகள் செய்து காவி கொடியை உயர்த்தி பிடித்த பெண், சிவன் கோவில் என்று வாக்குவாதம். ஆர்கேபேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் சொத்து பாக பிரிவினை பத்திரத்திற்கு 10,000 ரூபாய் லஞ்சம், சார் பதிவாளர் எழுத்தர் கைது. இந்தியாவுக்கு தப்பு முயன்ற வங்கதேச முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹசன் முகமது விமான நிலையத்தில் கைது, ராணுவ ஆட்சி நடவடிக்கை. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் வீட்டு பணியாளர் ஜஹாங்கீர் ஆலம் சொத்து மதிப்பு 284 கோடி. அமெரிக்காவில் சொந்த வீடு இருப்பதாக அதிர்ச்சி தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் வேட்பாளராக டிம் வாஷ் தேர்வு, கமலா ஹாரிஸ் அறிவிப்பு.
சீனாவில் திருமணம் செய்து வாழ்வோர் எண்ணிக்கை வீழ்ச்சி, இல்லற ஆர்வத்தை தூண்ட அரசு முயற்சி. சென்னையில் விட்டு இடைவிடாமல் தொடர்ந்த மழை, தாழ்வான பகுதிகளில் வெள்ளம். சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை, ஜிஎஸ்டி சாலையில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. மழைநீர் கால்வாய்களை தூர்வார நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை, 40 ஆண்டு பழமையான சாலையோர கொன்றை மரம் முறிந்தது. ஒலிம்பிக் 2024 மல்யுத்த போட்டியில் முதலாக இறுதி சுற்றுக்கு முன்னேறிய இந்திய வீராங்கனை வினேஷ் போகத். மேலும் ஒரு பதக்கம் உறுதி. ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி அரையிறுதி போட்டி, ஜெர்மனியிடம் இந்தியா 3-2 என்ற கணக்கில் தோல்வி. டேபிள் டென்னிஸ் போட்டி, காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சீனாவிடம் இந்திய ஆண்கள் அணி தோல்வி. மின்சார கனவு நாயகி கஜோலுக்கு வயது 50. ரசிகர்கள் வாழ்த்து மழை. உன் காதல் முடிவில்லாதது என கணவர் அஜய் தேவான் வாழ்த்து பதிவு. ஆனந்த் இயக்கும் நண்பன் ஒருவன் வந்த பிறகு படத்தின் ஓகே வீடியோ பாடல் வெளியீடு. தூத்துக்குடியில் மாரியம்மன் கோவிலில் உலக நன்மைக்காக 208 விளக்கு பூஜை, காயத்ரி மந்திரம் கூறி வழிபாடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.